ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்மளோட ட்ரிப்பு விலாகோட 3rd டே தான் பார்க்க போகிறீங்க. நேற்று ஒரு சில இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி பக்கத்தில் தான் 1-2 இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அகெயின் இன்றைக்கி ஒரு 10 o'clock கிளம்பலான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம் எல்லாருமே. எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா? வெளியில் போய் சுற்றி பார்த்ததை விட வீட்டுக்குள்ளே நாங்கள் ஒன்றா இருக்கும்போது பேசி சிரிச்சுட்டு செம்ம கலாட்டாவா செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த டைம் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எல்லா டைமுமே நாங்கள் பேசிட்டு நல்லா சிரித்து ஒருத்தர் கிண்டல் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக போச்சு இந்த 3 நாளுமே. நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு கிளம்பணும். ஓகே, டன். காலையிலேயே ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு அங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் கரெக்டு தான். பார்த்திங்கன்னா இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க பீச்சுக்கு. நேற்றே அங்கே குழந்தைங்கள 2-3 தடவை கூப்பிட்டுட்டு, பட் நாங்களாம் வரல. ஸோ இன்றைக்கி இவங்களை கொஞ்ச நேரம் இங்கே விளையாட விடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வெதர் ஓகே, நல்லாயிருக்கு. இன்றைக்கி 80s வரைக்கும் போகுது நாங்கள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம உட்கார வேண்டியது. ஹாய் ஹாய், என்ன சர்ச் பண்றீங்க? ஷீஷல்லா. ஹாய் கீதிகா. எல்லாரும் லைனா உட்காந்து பண்ணுங்கம்மா இது மாதிரி. ஏன் பண்ணிடா, உட்காந்து பண்றா. டே அது சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது. சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. இவ்வளவா பேசிட்டது? பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருந்தோம். பட் ஆனால் காற்று செம்மையாக இருக்குது, கண்ணை திறக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் லேடிஸ்லாம் வீட்டுக்கு போகிறோம். இவங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அவங்களாம் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களாம் வாக்கிங் போயிருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களாம் இங்கே சூப்பராக விளையாடுறாங்க. என்னடா பண்ணுறீங்க? ஸ்விம்மிங் பூலா? Sorry girls. Okay, sorry. இதுக்கு என்னடா பண்றீங்க மயிலு? இவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல் பண்றாங்க. பீச்ல ஸ்விம்மிங் பூல். செகண்ட் டே விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காலையிலே பீச்சுக்குள்ள போயிட்டு வந்தோம். டியூன்ஸா? ஸோ இந்த மணல்லாம் குவியலாக இருக்குமா ஒரு இடத்துல. அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாம் காலைல புளி சாதம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ எல்லோரும் வாட்டர் மிலன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி வெதர் செம்ம சூப்பரான வெதரு. நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஃப்ரெண்டு எம்எம் பொட்டிக்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். கண்ணே திறக்க முடியல வெயிலுக்கு. அதெல்லாம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி நல்ல காட்டன் ட்ரெஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நிறைய சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அது ஒன்றும் செய்யாதுண்ணா.
சரி வா கலசி உள்ள ரெடியா வரட்டு வந்து கலசி நான் உனக்கு கையும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் இப்ப மேஜிக் டிராவ் ஆச்சா என்னாச்சு? ஒரு வழியா ஒரு ஆள் வந்து அவன் வெயிட் பண்ணாங்க. அது எங்கடா காணோம் நீங்க? காத்தி இல்லங்க எல்லாரும் நீங்க தான் தனியா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்கலாம் குளிக்காமயே குளிச்சீங்க நாங்க நினைச்சிட்டோம். அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. நான் குளிச்சு நீ காலை யார் குளிக்கல அதத்தான் நான் சொல்றேன். நான் உட்காருமா ரெண்டா தடவை குளிச்சு என்ன நினைச்சு உட்காரு. ஆமாடா எல்லாம் உட்கார உட்காரியா வா மேல வாயா நம்ம பாக்ஸ் வாங்க யாரா வெந்த வண்டில எப்படி சபல வரறது சொல்றீங்களா? ஆ வேணும். ஏய் உட்காரு பாஸ் ராஜேஷ் அப்படியே அப்படியே பாருங்க இந்த படியில உட்காருங்க வாங்க நட்டாஷா உட்கார்ந்து உட்காருங்க மேலே ஒரு ஸ்டெப் தள்ளி உட்காருங்க ஒரு ஸ்டெப் மேலே ஏறுங்க. காலையில புளியோதரை சாப்பிட்டோம். இப்ப ரெண்டு எதுமே ஃப்ரெஷ்ஷா சமைக்க பிரபு எதுவும் சாப்பிடல. பிரபு இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்ப சொன்னதுனால மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பிட்டோம். சல மாதிரி உட்கார்ந்து நான் பிரபு நான் இங்க சலா கீதிகா எங்க எங்கங்க சாண்ட் டியூன்ஸ் வந்திருக்கோம். சாண்ட் டியூன்ஸ் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்க வாங்க நட்டாஷா வாங்க எல்லாரும் வாங்க. நடங்க நடங்க எல்லாரும். என்னடா நடடா டான்ஸ் ஆடலாம் நீங்க. இங்க இப்பெல்லாம் டான்ஸ் இங்க யாரும் எங்க ஏதாவது முள்ளு கிள்ளு பார்த்தீங்கன்னா நல்ல பாலைவனம் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல அழகான இடம். என்னதுடா ரவுண்டா மெமோரியல் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று செம்ம காற்று. இந்த மணலில் நடந்து போகிறதே ஒரு நல்ல ஜாலியாக இருந்தது. எல்லாம் பேசிக்கிட்டே ஒரு லாங்காக ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். நல்லா இருக்காடா டேஸ்ட்டு? நல்ல ஸ்வீட்டில் ஏன் அக்காங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. டேய் உள்ளே போங்கடா, உள்ளே போய் சாப்பிடுங்கடா. சரி அங்க போய் நான் ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடுங்கடா. ஓகே ஆல் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியாச்சு. அது ஜாக்கி மவுண்டன் சொல்லாம அந்த ராக்கி மவுண்டன் போட்டு மேப்ல வரல. நீ உனக்கு ஜாக்கி மவுண்டன் ஜுராசிக் பார்க் இருக்கு. நீங்க நல்லா ஃபாஸ்டா டிரைவ் பண்ணுங்க. ஓகே எவ்வளவு ஸ்பீடா டிரைவ் பண்றீங்க மட்டும் பாருங்க. அந்த கார் ஓட்ட போறோம். நானும் கீதிகாவும் அந்த கார் ஓட்ட போறோம். எங்க கீதிகா கமால் பாரு.
பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்செட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சூப்பராக இருக்குடா. தெரியல பாரு, அங்கே போய் பார்த்தா வந்து ஃபைனலி சன்செட்டில் பார்த்துட்டோமா. நேற்று அலைஞ்சு பார்க்கவே முடியல. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் மால் இருந்தது. அதில் சும்மா க்ளோஸ் பண்ணுற டைமில் ஒரு 2-3 கடையை பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வந்து சன்செட் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே காலையிலேருந்து ரவுண்ட் அடித்தோம். இருந்தால் கூட இந்த பிள்ளைங்க வந்து டயர்டே ஆகாமல் நாங்கள் வந்து ஹாட் டப்பில் வந்து விளாட்னோம் அப்படின்னாங்க. சரி எனிவே நாளைக்கு கிளம்ப போகிறோம், இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூலும் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியல ஸ்விம்மிங் பூலை. ஸோ அதனால் ஹாட் டப்பில் இவங்களை விடலான்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரித்து அப்படியே மாறி மாறி கொஞ்சம் நேரம் விளையாட வச்சாங்க. மேலே அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் குருமா, பரோட்டா, சப்பாத்தி, அப்புறமா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது இன்றைக்கும் வந்து அவனில் வச்சு கிரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக ஜென்ட்ஸ் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க. நாங்கள் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். எல்லாம் சாப்பிட்டு திருப்பி பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன்னு ஆரம்பித்து எல்லோரும் தூங்குறதுக்கு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங்கு நெக்ஸ்ட் டே. ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு 10 o'clock வந்து செக் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு வந்து நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடு. ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தது இந்த வீட்டில். இந்த வீடை பார்த்திங்கன்னா வந்த உடனே உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் டைமே கிடைக்கல. அதனால் வெளியில் வந்து ஒரு பால்கனி இருக்குது இல்லையா, நம்ம மேலே ஏறி வந்தோடனே இங்கே வந்து ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூமு. இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம் இருந்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 7 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு தான் இது. நாங்கள் வந்து 6 ஃபேமிலிஸ் இருந்தோம்ல, அதனால் 7 பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் வீடு புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட் பெட்ரூமு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. உள்ளேயே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூமு. ஆக்சுவலாக ரூமு தான் தனித்தனியாக பெட்ரூம் இருந்தது, பட் நாங்கள் அப்படி படுக்கவே இல்லை. தனித்தனி ஃபேமிலியெல்லாம் படுக்கலை. லேடிஸ்லாம் ஒரு பக்கம் படுத்தோம், ஜென்ஸ் அங்கங்கே படுத்துக்கிட்டாங்க மாறி மாறி, குழந்தைங்கள்லாம் ஒன்றா படுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லோரும் சேர்ந்து இருக்கணுன்றதுனால அந்த மாதிரியே இருந்துட்டோம். ஸோ அதனால் யாருக்கு இந்த பெட்ரூம் அப்படின்லாம் வந்து பிரிச்சுக்கல, பெருசாக அப்படியே ஒன்றாவே இருந்துட்டோம். இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பேட்டியோ கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, சுற்றி வந்து நமக்கு ஒரு பேட்டியோ கொடுத்துருந்தாங்க. நம்ம வெளியில் வந்து நல்லா வந்தோடனே நல்லா வெளிச்சமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, ஆக்சுவலாக கிளம்ப போகிறோம் இல்லையா, அதனால் வந்து வீடை ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது திங்ஸ் ஏதாவது விட்டுட்டு போயிடுறோமா, யாராவது விட்டுட்டோமா அப்படின்றதுக்காக பார்க்குறோம். ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே ஒரு ஹோம் டூரும் காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருந்தேன். அப்படியே இது வந்து 3rd லெவலு. ஸோ இங்கே வந்தோன்னா பார்த்திங்கன்னா 3rd லெவலில் தான் கிச்சன் கொடுத்துருந்தாங்க. கிச்சனு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா, அப்புறமா வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க. இந்த வழியாகவும் நம்ம வந்து வெளியில் போய்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆளுங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் போதுன்னு போட்டிருந்தாங்க. பட் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா க்ளீன்லாம் பண்ணி நல்லா துடைச்சி அவங்க கொடுத்ததை விட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ லிவிங் ஏரியா எல்லாமே வந்து நிறைய பேர் வந்தால் உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் மேலே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெளியில் பால்கனிலலாம் போய் உட்காரவே இல்லை. ஈவினிங் ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சா, அதனால் வந்து ஈவினிங்கில் வெளியில் போகிற மாதிரி இல்லை. ஸோ ஈவினிங்குள்ளே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அகெயின் இது ஆல்ரெடி நம்ம காமிச்ச மாதிரி ஸ்விம்மிங் பூலும் ஹாட் டப்பும் கீழே இருந்தது. போலாமாடா? பேஸ்மெண்ட் வழி அப்படியே வெளியில் போயிடலாம். என்ன ஆமாம், கம்ஃபர்ட்லாம் இருக்கான்னு பாருங்கடா. இதெல்லாம் யாருது? எங்கே காட்டுங்க, நான் எடுக்கிறேன். அது நம்மது இல்லை.
இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கிட்ஸ் ரூம் கொடுத்துருந்தாங்க, பங்க் பெட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நான் கூட ஒரு நாள் இங்கே தான் வந்து படுத்தேன். வந்து இதில் வந்து 4 பெட்டும் இன்னொரு ரூமில் வந்து 2 பெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இங்கே. அதே மாதிரி இந்த 2 ரூமுக்கும் காமனாக இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம், அப்புறமா வந்து இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி. இங்கே நிறைய போர்ட் கேம்ஸு அது இதுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க மோஸ்ட்டாக டைம் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ஏரியாவும் இருந்தது. ஏன்னா இங்கே பீச் இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால நம்ம கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணுறோன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரையர் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். கீழே அந்த மெயின் லெவலில் ஃபஸ்ட் லெவல் வழியாக இந்த சைடும் வந்து நிறைய இடம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் சுற்றியே பார்க்கலங்க. ஃபுல் வீடு ஃபுல்லா வேணுமா இல்ல வெறும் கொஞ்சமா இருந்தா போதுமா? இந்த 2 days வந்து பார்த்திங்கன்னா அப்படி டக்குன்னு அசால்ட்டாக போயிடுச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி நம்ம வீட்டுக்கு போகணும். நான் அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.